மண்சட்டி கருணக்கிழங்கு குழம்பு செய்யலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நல்ல ஒரு கருணக்கிழங்கா பார்த்து வாங்கி ஒரு 4 நாள் போட்டு காய விட்டுக்கோங்க. ஏன்னா பழைய கிழங்குனா தான் அரிப்பு இருக்காது நாக்கில், இல்லைன்னா அரிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரியாக சாப்பிட மாட்டாங்க. கருணக்கிழங்கு வாரம் 1 நாள் 2 தடவை சேர்த்துக்கிறது உடம்புக்கு ரொம்ப நல்லது. கருணக்கிழங்கு குழம்புக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, மிளகாய், கருவேப்பிலை அதை ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணி ஊற்றி கழுவிக்கோங்க. கழுவிட்டு இப்போ அடுப்பில் மண்சட்டியை தூக்கி வச்சுருவோம். நல்லெண்ணெயில் செஞ்சால் இன்னும் சூப்பராக இருக்கும். நல்லெண்ணெயில் செஞ்சு பாருங்கள். மூல வியாதி இருக்குது பாருங்கள், அவங்களுக்கு வாரத்தில் 2-3 நாள் கருணக்கிழங்கு குழம்பு செஞ்சு கொடுங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க, பெரியவங்க சொல்லுவாங்க. அதனால் அதை செஞ்சு கொடுங்க. மற்ற எல்லாருமே வாரத்தில் 2 தடவை தாராளமாக சாப்பிட்லாம். பொதுவாக சனிக்கிழமை கருவாடு குழம்பு இந்த மாதிரி வைக்கிறதுக்கு பதில் வெள்ளைப்பூடு குழம்பு வைப்போம். நான் வெள்ளைப்பூடு குழம்பு, மீன் குழம்பு வைப்போம். அன்னைக்கு மீன் எடுக்கலை அப்படின்னா நான் கருணக்கிழங்கு குழம்பு தான் வைப்பேன். வாரத்தில் 1 நாளாவது கட்டாயம் கருணக்கிழங்கு குழம்பு சேர்த்துக்குவோம். நல்லெண்ணெயில் செய்யுங்க. நல்லெண்ணெய் விட்டாச்சு. அதுக்கு தேவையான நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு தக்காளியை சேர்த்து அதுவும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். அடுப்பை ஆன் பண்ண மறந்துட்டேன். இப்போ தான் பார்க்குறேன். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் ஆனில் வச்சு நல்லா வதக்கிக்கலாம். லைட்டாக உப்பு தூவி மேலேயே தக்காளியும் போட்டுக்கோங்க. கொஞ்சம் மூடி வச்சு வதக்கணுன்னா இன்னும் நல்லா சுருள வதங்கிரும். சுருள வதக்கிக்கோங்க. பெண்களுக்கு ஒரு பாயிண்ட்டு, ஏன்னா மகளிரை பற்றி பேசவும் செய்வாங்க, ஆறுதலும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. அதாவது வேறு ஒன்றும் இல்லை, என்னென்னா நம்ம என்ன தான் நடிக்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெம்பாக்கிக்கிட்டாலும், நம்ம கடமையை செய்ய வந்திருக்கோம் அப்படின்னாலும் நம்மளுக்கு ஃபீலிங்ஸ் இருக்க தான் செய்யும். அப்போ அந்த ஃபீலிங்ஸை நம்ம கொஞ்சம் தள்ளி நின்று பார்க்கணும். அதுக்குள்ளே அந்த கேரக்டராகவே இறங்கிடுவோம் நம்ம. அப்படி இல்லாமல் கொஞ்சம் தள்ளி நின்று பார்க்கணுன்னு சொல்கிறது ஈஸி, கடைபிடிக்கிறது கஷ்டம்தான். இருந்தாலும் நான் ஒரு புக்கில் படித்தேன். எப்படின்னா, நம்ம மேடையில் நடிக்கிறாங்கள்ல, அந்த நடிகர்களாக இருக்காமல் ஆடியன்ஸாக கீழே உட்காந்து பார்க்குறவங்களாக இருக்கணுமா. அப்போ தான் கைத்தட்டி சிரிக்கும்போது சிரிப்போமா, ஃபீல் பண்ணும்போது ஃபீல் பண்ணுவோமா, எல்லாமே சேர்ந்து வருமா. இல்லைன்னா நடிகர்களாக நம்ம இருந்தோம் அப்படின்னு நினச்சோன்னா ரொம்ப ஃபீலிங்ஸு, சோக சீனில் நம்மளே ரொம்ப ஃபீல் பண்ணுற மாதிரி ஆகிடுமா அப்படின்னு ஒரு புக்கில் படித்தேன். பிடிச்சிருந்துச்சி, சொல்லணும்னு தோணுச்சு, சொன்னேன். பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுங்க. பிடிக்கலைன்னா கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. இப்போ புளிக்கரைசலை ஊற்றியாச்சு. அது மாதிரி இன்னொரு விஷயம், நம்ம பக்கத்து அடுப்பில் ரெடியாக அடுத்தடுத்து வைக்கிறதுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டே இருந்தோன்னா நம்மளுக்கு டக்குன்னு வேலையும் ஆகிடும், நேரமும் சேவ் ஆகும். ரொம்ப நேரம் நம்ம அடுத்து ரெடி பண்ணாமல் இருந்தோன்னா அடுத்தடுத்து யோசிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாதுல்ல, அதுக்காக சொல்கிறேன். கருணக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. நல்லா கொதிக்க விடணும். எண்ணெய் பிரிகிற அளவுக்கு கொதிக்க விட்டால் தான் நல்ல ஒரு தண்ணியாக இல்லாமல் இருக்கும். அதனால் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி செஞ்சு பாருங்கள் நீங்கள். எங்கள் அம்மா வாரத்தில் 2 நாள் வச்சுருவாங்க கருணக்கிழங்கு குழம்பு. எப்பயுமே கருணக்கிழங்கு குழம்பு, வெள்ளைப்பூடு குழம்பு, கருவாட்டு குழம்பு, இந்த மாதிரிலாம் ஏதாவது சனிக்கிழமை, பெரும்பாலும் புதன் சனி அந்த டேட்டில் வச்சுருவாங்க. அப்படிங்கும்போது சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம
இப்போல்லாம் வந்து சாப்பிட்றதுக்கு ஈஸியை விட நம்மளை வந்து ஹெல்த்தியாக வளர்த்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய பேர் வந்து நம்ம வயசுக்காரங்க 45 வயசுக்காரங்க பல்லு கம்மியாக இருக்குது, பல்லு இல்லாமல் போயிடுது, ரொம்ப நடக்க முடியாமல், அந்த மாதிரிலாம் ஹெல்த் இஷ்யூ இருக்குது. ஆனால் நம்மளை இந்த அளவுக்காவது வளர்த்துருக்காங்களே அப்படின்னு நினைக்கும்போது நம்ம அம்மா அப்பாவுக்கு தான் படிக்க வைக்கலாம், அதெல்லாம் நிறைய குறைகள் இருக்கும். இருந்தாலும் நம்மளை ஹெல்த்தாக வச்சுருக்காங்க பாருங்கள். ரஜினி கூட ஒரு படத்தில் சொல்லுவாங்க, பிள்ளைங்களுக்கு வந்து ஹெல்த் ரொம்ப முக்கியம், ஹெல்த்தாக வளர்க்குறது தான் பேரண்ட்ஸோட கடமைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஓரளவுக்கு வளர்த்துருக்காங்க அப்படின்னே நம்ம சொல்லலாம். அதை நினச்சி நம்ம அம்மா அப்பாவை நினச்சி பெருமைப்பட்டுக்கணும். நம்மளும் நம்ம பிள்ளைங்களுக்கு ஹெல்த்தாக என்ன கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதை நம்ம கொடுத்து வளர்க்கணும். ஏன்னா இப்போ இருக்க பிள்ளைங்க வந்து நிறைய வெளியில் தான் சாப்பிட்றாங்க. வெளியே சாப்பிட விடாமல் டேஸ்ட்டாக செஞ்சு கொடுத்து வீட்டிலையே சாப்பிட்ற அளவுக்கு நம்ம கொண்டு வந்துக்கிட்டோன்னா தான் நம்ம பிள்ளைங்களோட ஹெல்த்து நம்ம பாதுகாக்க முடியும். முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது யாராலையும். ஓரளவுக்கு ஒவ்வொரு பிள்ளைங்க வீட்டில் செஞ்சதையே சாப்பிடுவாங்க, வெளியில் வாங்கியே சாப்பிட மாட்டாங்க. அப்படிலாம் ஒவ்வொரு பிள்ளைங்க ரொம்ப கண்ட்ரோலாக இருப்பாங்க, கரெக்டாக இருப்பாங்க. ஏன்னா உடம்பை கொண்டு வந்தால் தான், அதாவது சுவர் இருந்தால் தான் சித்திரை வரைய முடியும்னு சொல்லுவாங்க பாருங்கள். அதனால் அந்த சுவருங்கிறது அந்த உடலை வந்து ரொம்ப கொண்டு வருவாங்க. ஒரு சிலர் கரெக்டாக இருப்பாங்க. அந்த மாதிரி நபர்களுக்கெல்லாம் நம்ம வீட்டில் சூப்பராக செஞ்சு கொடுக்கலாம். கருணக்கிழங்கு குழம்பு ரெடி ஆகிடுச்சு, செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. அப்படி சூடான சாதத்தில் போட்டு பிரட்டி சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், சும்மா அட்டகாசமாக இருக்கும். லைட்டாக நல்லா நவிட்டுக்குருவோம். இது மதியத்துக்கு தான் சாப்பிட்றதுக்கு இப்போ வச்சுருக்கேன். மதியம் சாப்பிடும்போது வச்சுக்கோங்களேன் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், அரிப்பு இருக்காது, கொஞ்சம் பழைய கிழங்காக இருக்கும். ரொம்ப நம்ம வாங்கி வேஸ்ட்டு பண்ணிடுறோம். அதுக்காக தான் ஒரு 4 நாள், திங்கக்கிழமை வாங்குகிறோன்னா சனிக்கிழமை வச்சிடணும், அந்த மாதிரி வச்சுக்கிறணும். கருணக்கிழங்கு கொஞ்சம் பொடி கிழங்காமல் வாங்காமல் கொஞ்சம் பரவாயில்லாமல் பருங்கிழங்கா வாங்கினீங்கன்னா யூஸ் ஆகும். பொடி கிழங்கு வாங்கினா அது வாடி ஒன்றும் இல்லாமல் போயிடும், வேஸ்ட்டாக போயிடும், காசுக்கு காசு வேஸ்ட்டு. குழம்பு வைக்கணும் யோசிக்கும்போது வீட்டில் காய் இல்லாதப்போ கருணக்கிழங்கு, உருளைக்கிழங்கு, இந்த மாதிரி கிழங்கு வகைகள் ரொம்ப உதவியாக இருக்கும். என்னோடய ஸ்டைலில் நான் வச்சுருக்கேன். நீங்களும் இந்த ஸ்டைலில் வச்சு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு சூடான சாதத்தில் போட்டு நல்லெண்ணெய் விட்டு பிரட்டி சாப்பிட்டுட்டு கமெண்ட்ஸ் இருந்தால், பேடு கமெண்ட்ஸ் இருந்தால் பண்ணாதீங்க. அடுத்த சமையல் போடுறதுக்கு ஒரு மாதிரியாக போயிடும் மனசானது. அதனால் நல்ல கமெண்ட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் வீட்டிலையே சமையல் பண்ணி பிள்ளைங்களுக்கு கொடுக்கறதுக்கு பாருங்கள். என்ன கேட்டாலும் சரி, சிக்கனில் என்ன, இப்போ தான் யூடியூப்பில் எல்லாமே வருது இல்லையா, எல்லோரும் எல்லா வீடியோ போடுறாங்க. அதை பார்த்து கூட நம்ம வீட்டிலையே செஞ்சிடலாம். கடையில் வாங்குறது என்றைக்கும் முடியாத சமயத்துக்கு கடையில் வாங்கி சாப்பிடுவோம். ஓகே, தேங்க்யூ.